ஸ்டாலின் தப்பு கணக்கு போடுறாரு. பெண்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய திமுக ஆட்சிக்கு நல்ல ஒரு பாடத்தை வந்து கற்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க? திமுக ஆட்சியில் பெண்களுக்கு எதிராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. பெண்களுக்கு எதிராக எங்கே யார் என்ன பண்ணுறாங்களாம் அவர் ஏதாவது ப்ரூவ் பண்ண முடியுமா எதிராக பண்ணுறாங்கன்னு சொல்லி? அவர் என்ன சொல்கிறாரு? அவர் சும்மா நம்ம வரமாட்டோம்னு தெரிஞ்சு வச்சு எதையாவது உளறிட்டு கிடக்குறாரு. அவருக்கெல்லாம் பதில் சொல்லியிருந்தா வேஸ்ட்டு தான் டைமிங் நமக்கு. அவர் என்ன என்ன இது பண்ணுறாரு, என்ன செய்கிறாரு, என்ன எந்த பெண்களுக்கு எங்கே வேலைக்கு போகிறவங்களுக்கு என்னம்மா இடைஞ்சலாக இருக்குதாம்மா, என்ன பாதுகாப்பு இல்லைன்னு எதை வச்சு சொல்கிறாரு? இதெல்லாம் சும்மா இன்னும் சொல்லுவாங்களாம் பழமொழி, அந்த மாதிரி கதையாக தான் இருக்குது. அது ஒன்றும் சுத்தப்படாது. அவர் சொல்கிறதில்ல இந்த அபாண்டமாக அவர் கொரோனாவில் போயிடுவேன்னு சொன்னார்ல, அந்த மாதிரி தான் இதுவும். அந்த மாதிரி தான் எடுத்துக்கணும். சும்மா அபாண்டமாக வேணும்னு பழி சொல்கிறதுங்க. அவருக்கெல்லாம் என்ன பேசுவோம் என்ன அவருக்கு தோல்வி பயம் அவருக்கு அப்படியே பிடிச்சிக்கிட்டு பற்றிக்கிட்டு அவர் போட்டு ஆட்டுது. அதான் எது வேணாலும் பேசிக்கிட்டு கிடக்குறாரு. இதெல்லாம் ஒரு கற்பனை தானே. நீ ஆட்சி அமைக்கல 2026ங்கிறது நீ மார்ச் 23 தான் தேர்தல். 23க்கு அடுத்து மே 4 தான் ரிசல்ட்டு. அன்றைக்கி தான் எனக்கு தெரியும் யார் ஆட்சி அமைக்கிறான்ட்டு. டிஎம்கேயா ஏடிஎம்கேயா இல்லைன்னா இதர கட்சியா சொல்ல முடியாதுல்ல. இல்லை மக்கள் எந்த பக்கம் சாயிறான்னு சொல்ல முடியாது. அது மக்கள் தீர்ப்பு தான். மக்கள் என்ன சொல்கிறாங்களோ அதான் நடக்கும். அதாவது அவங்க ரெண்டு பேருக்குள்ளே பேசிக்கிட்டாங்களோ அது மக்கள் எங்கே ஓட்டு போடுறாங்களோ அதான் மெஜாரிட்டினா தானே ஆட்சி அமைக்க முடியும். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? யார் ஆட்சி அமைப்பாங்க? என்னை பொறுத்தளவு டிஎம்கே தான் வரணும்னு என்னோட கருத்து கணிப்பு சொல்லுது. முதல்ல பெண்களுக்கு எதிராக திமுக என்ன செஞ்சாங்கங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கிறணும். முதல்ல இந்து வாரிசுரிமை சட்டத்தில் பெண்களுக்காக 1989லேயே தலைவர் கலைஞர் அவர்கள் இந்தியாவிலேயே முதல்ல தமிழகத்தை முன்மாநிலமாக கொண்டு வாரிசுரிமை சட்டப்படி பெண்களுக்கும் சொத்துல சமபங்கு இருக்குன்னு சொல்லி இந்து வாரிசுரிமை சட்டத்தை திருத்தி அமெண்ட்மெண்ட் பண்ணதே கலைஞர் அவர்கள் தான். பெண்களுக்கு சொத்துல உரிமை இருக்குன்னு கொண்டு வந்தது கலைஞர் அவர்கள் தான். அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறாம மக்கள் மத்தியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசோட ஆட்கள் தவறான செய்தியை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த மகளிரோட 33% இடஒதுக்கீட்டு திட்டத்தை எக்காரணத்தை கொண்டு நாங்கள் யாருமே எதிர்க்கலை. ஆனால் அந்த திட்டத்தோடு சேர்ந்து தொகுதி மறைவரை திட்டத்தையும் கொண்டு ஒட்டுமொத்த தமிழகத்தையும் வஞ்சிக்கிற மாதிரி ஒரு சூழ்ச்சியை அதனால தான் இதை நாங்கள் எதிர்த்து வாக்கு அளிக்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. அதனால் எக்காரணத்தை கொண்டு திராவிட முன்னேற்ற கழக அரசு பெண்களுக்கு எதிரான அரசு கிடையாது. ஏன்னா இன்றைக்கி தலைவர் கலைஞர் அவர்களுக்கு அப்புறம் தளபதி ஸ்டாலின் அவர்கள் பெண்கள் முன்னேற்றத்துக்காக இலவசமாக பஸ்ஸில் பயணம் செய்கிறது இருந்து, பெண்கள் முன்னேற்றத்துக்காக கல்வியில் அவங்களுக்கு உதவி செய்கிறது, விடியல் முன்னேற்ற திட்டத்திலிருந்து மகளிர் உதவித்தொகைகள் வழங்கக்கூடிய திட்டத்திலிருந்து பல்வேறு திட்டங்களை பெண்களுக்காக அவங்க செஞ்சுருக்காங்கன்னா இது கண்டிப்பாக பெண்கள் சமுதாயம் கண்டிப்பாக புரிஞ்சுக்கிடுவாங்க. அதனால் இவங்களோட அந்த பொய்யான பிரச்சாரத்தை யாரும் நம்ப போகிறதில்ல. பெண்களோட முழுமையான ஓட்டு வங்கி திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு தான். அது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. எடப்பாடி தானே சொல்கிறாரு பெண்கள் எல்லாரும் திமுக ஆட்சியில் நல்லா தான் இருக்கிறாங்க சந்தோஷமாக. எடப்பாடி மட்டும்தான் இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு. அதனால் அவர் சொல்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் எதிர்கட்சிக்கார் வேறு என்ன சொல்லுவார்? எதிர்கட்சிக்கார் அப்படி தான் சொல்லுவார். அப்படி சொல்லி தான் ஓட்டு கேட்கணும். அப்படி சொல்லி பொய்யா சொல்லிகிட்டு இருந்தால் தான் அவருக்கு ஓட்டு விழுன்ற நம்பிக்கையில் அவர் கேட்குறாரு. சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு கூட தான் சொல்கிறாரு. எங்கேயோ ஒரு ஐசோலேட்டடாக ஏதோ ஒரு 1-2 நிகழ்ச்சி நடக்கிறத வச்சு சட்டம் ஒழுங்கே சரியில்லைன்றாரு. எல்லா இடமும் நல்லா தான் மக்கள்லாம் நல்லா சுபிட்சமாக தான் போகிறாங்க வராங்க, நல்லா தான் இருக்காங்க. சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் இருக்குது, நல்லா சந்தோஷமாக தான் இருக்குது. இவர் அப்படி தான் சொல்லுவார். எதிர்கட்சி அரசியல்னாலே அப்படி தானே. அதனால் மேட்ச்சில் தாவேக்காவே இல்லைப்பா. என் கணக்கு பிரகாரம் தாவேக்கா மேட்ச்லேயே கிடையாது. மேட்ச்சில் இல்லாத அவர் எங்கேயோ லாபியில் அந்த பக்கம் சைடில் இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஓடிட்டு இருக்காரு. அவரை போய் ஒரு கணக்கில் எடுத்து எங்களுக்கு திமுக அதிமுக இது 2 தான் தெரியும். தாவேக்காலாம் எங்களுக்கு தெரியவே தெரியாது. சும்மா இப்போ இருக்கிற அந்த சின்ன பசங்க கொஞ்சம் அந்த சினிமா மோகத்தின் காரணமாக அவர் பின்னாடி சுற்றிட்டு இருக்காங்க. இது என்னன்னு கேட்டால் என் வீட்லேயே கூட இருக்கிற ஒரு சின்ன பிள்ளைங்களை கேட்கும்போது கூட தாவேக்காவுக்கு தான் ஓட்டு போடணும் நீங்கள் அப்படின்னு எங்கிட்டே கூட சொல்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஓட்டே கிடையாது. அவங்களுக்கு அந்த அரசியல் அறிவும் அவங்களுக்கு கிடையாது. இன்னும் அவங்களுக்கு அரசியல் படுத்தப்படாத ஒரு சின்ன பசங்க அவங்க சொல்கிறாங்க. அதனால்
அந்த பசங்க சொல்கிறதெல்லாம் வச்சு தாவேக்காவை மதிப்பிட முடியாது. தாவேக்கா இன்னும் ஒரு 5 வருஷம் ஆகட்டும், அதில் எல்லாம் அரசியல் படுத்தப்படட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அதை பற்றி. அது சொல்ல புள்ளி விவரம் சொல்லு புள்ளி விவரம் சொல்லுங்க. இன்னும் எங்கள் கவர்மெண்ட்டில் வந்து இத்தனை பெண்களுக்கு பாலியல் இது கொடுமையோ அல்லது பொள்ளாச்சியில் நடந்ததையோ எதையாவது விவரம் எடுத்து சொல்லு. நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் இப்போ சொல்கிறோம். இல்லை டிஎம்கே கவர்மெண்ட்டில் இவ்வளோ கொடுமை நடந்திருக்குது, இத்தனை பெண்களுக்கு எதிராக வழக்கு நடந்திருக்கு, ஏதாவது ஒன்று பட்டியல் போட்டு சொல்லுங்கள். யார் இது அதிகமாக வருதுன்னு பார்க்கலாம். சும்மா அடிச்சு விட வேண்டியது. அவர் தான் தோல்வி பையன், அவர் பிடிச்சி மாட்டி தொத்திக்கிட்டு அவர் பதட்டிட்டு கிடக்கிறாரு. ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளோதான். அவர் நாளைக்கு ஒரு நாளைக்கு அந்த மாதிரி சொல்லிட்டு கிடப்பார். நாளைக்கு மறுநாள் 22ஆம் தேதி வரைக்கும், 21ஆம் தேதி வரைக்கும், நாளைக்கு வரைக்கும். அதனால் அவர் அப்படி தான் பேசுவார். அதெல்லாம் நம்ம வந்து பொதுமக்கள் கண்டுக்க மாட்டாங்க. இவர் இப்படி தான் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அதனால் கண்டுக்க மாட்டாங்க. ஸ்டாலின் நலமோடு தான் இருக்கிறாரு. மீண்டும் முத்துவேல் கருணாநிதி ஆட்சி அமையும், மீண்டும் முத்துவேல் கருணாநிதி என்கின்ற நான் அப்படின்னு சொல்லத்தான் போகிறாரு. இதை எடப்பாடி பார்க்கத்தான் போகிறார். அதனால் அவர் நலமாக இருக்கிறது நல்லா தான் இருக்கிறார். அவருக்கு என்ன குறை? அருமையாக நேற்று ஆரம்பித்த சினிமா நடிகர் கூட எல்லா தொகுதியும் சுற்றலை. கிட்டத்தட்ட 100-200 தொகுதிக்கு மேலே முக்கால்வாசி தொகுதியை சுற்றிட்டு வந்துட்டார் ஸ்டாலின். 70 வயசு ஆள், 72 வயசு ஆள். மற்றவங்களாலாம் முடியலையே, வெயிலில் சுற்றுறதுக்கே பயப்படுறாங்களே. அவரும் அவர் மகனும் நல்லா தான் சுற்றுப்பயணம் செய்கிறாங்க. அருமையாக எல்லா தொகுதியும் போய் பேசிக்கிட்டு இருக்காங்களே. அதனால் அவர் நலமாக தான் இருக்கார். இவர் அப்படி தான் சொல்லுவார். அதனால் எடப்பாடி சொல்கிறதெல்லாம் கணக்கிலே வச்சுக்கிறது. அதாவது ஒரு தலைவரை வந்து ஒரு தலைவர் வந்து எந்த அளவு விமர்சனம் செய்யலாம்னு சொல்லிட்டு அரசியலில் ஒரு நாகரிகம் இருக்குது. அந்த அரசியல் நாகரிகத்தை மீறி எதிர்க்கட்சி தலைவர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, கொரோனாவிலேயே போயிருக்க வேண்டியவன் சொல்லி ஒரு அநாகரிகமான வார்த்தையை பேசுகிறார். இறைவன் வந்து தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு, தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு, அடுத்த தலைமுறை முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு இன்னும் பல நூற்றாண்டு வாழ்க்கையை கொடுத்து இந்த தமிழக மக்களை சிறப்பான ஆட்சி செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாக்கியமான வாழ்க்கையை கொடுப்பாருங்கிறது எங்களுக்கு முழுமையான நம்பிக்கை இருக்குது. அப்புறம் அந்த மாதிரி முதல்ல அந்த மாதிரி வார்த்தையை விட்டார், கொரோனாவில் போயிருப்பாருன்னு. இவர் நலமாக இருக்கணுமா, இவர் ஆட்சி நல்லபடியாக நடக்கணுங்கிறத அவர் பார்க்கணுமாம்மா. இப்போ நடக்கிறது நல்லபடியாக ஆட்சி இல்லையாம்மா. அவர் தான் கையெழுத்து போட்டு கொடுத்தாரா வடக்கன்ஸ் எல்லாம் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதி கவர்மெண்ட்டில் வேலைக்கு சேரலாம், தமிழ்நாட்டுக்காரன் எப்படியாவது போட்டோம் அப்படின்னு சொன்னாரா அவர்? ஸ்டாலின் சொன்னாரா? கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரா? நீங்கள் தானே போட்டு கொடுத்துட்டு வந்தீங்க. எந்த நாட்டுக்காரனாக இருந்தாலும் சரி, ஊபியாக இருந்தாலும் சரி, மாப்பியாக இருந்தாலும் சரி, டெல்லியா எந்த ஸ்டேட்டில் இருக்கிறவங்க பூரா எக்ஸாம் தமிழ்நாட்டில் வந்து எக்ஸாம் எழுதிட்டு கவர்மெண்ட்டில் சேர்ந்துக்கலாம் வேலைக்கு சொன்னல. இன்றைக்கி எல்லா இடத்துலையும் அவங்க தான் இருக்கிறாங்க. இந்த 10 வருஷம் ஃபுல்லாக அவங்கள நிரப்பின வேலை தானே அவருக்கு. ரயில்வேயில் எடுத்துங்க இந்திக்காரன், பஸ் எடுத்துங்க, ஆஃபீஸில் எடுத்துங்க, கலெக்டர் எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போங்க, பேங்க்கில் கூட இப்போ நிறைய ஏகப்பட்ட பேர் அவங்க வந்துட்டாங்க. அதுக்கெல்லாம் என்ன சொல்கிறாராம் அவர்? அது நலமாக இருக்கிறத சும்மா சொல்ல வேண்டாம். நான் தான் சொல்லணும், அவருக்கு தோல்வி பயம் அவரை உடம்பு பிடிச்சி ஆட்டிக்கிட்டு இருக்கு, பேய் மாதிரி பிடிச்சிக்கிச்சு. அதனால் அவர் என்ன சொல்லுவோம் என்ன சொல்ல மாட்டோங்கிறது அவருக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அதனால் வந்து அதெல்லாம் இப்போ நம்ம பெருசாக ஒன்றும் எடுத்துக்க வேண்டாம். அவர் சொல்கிறது நாளைக்கு ஒரு நாள் சொல்லுவார். என்னென்ன சொல்கிறாரு பாருங்கள், இதை விட மோசமாலாம் சொல்லுவார் அவர். ஆமாம், ஏன்னா அவருக்கு என்ன பண்ணுவோம், என்ன இந்த பத்திரிக்கை நியூஸு அந்த ஊடகம்லாம் நியூஸ் வர்றது பூரா டிஎம்கேக்கு சாதகமாக சொல்லிகிட்டு இருக்காங்கல்ல, இதெல்லாம் அவர் பார்க்க அவருக்கு ரொம்ப தோல்வி பயம் ஜுரமே வந்துடும். நாளைக்குள்ளே பாருங்கள், ஜுரத்தில் படுத்தாலும் படுத்துருவார். அவ்வளோ ஜுரம் வந்துடும். வேறு என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண சும்மா தேவையில்லாமல் அவர் போட்டு ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டு இருக்காரு, அவ்வளோதான். ஒரு ஆதாரமான ஒரு குற்றச்சாட்டும் சரி, ஆதாரமான ஒரு எதுவுமே சொல்ல கிடையாது. சொன்னால் இவள் இப்படி எங்கள் ஆட்சியில் இத்தனை ஆயிரம் கேஸ் நடந்தது, இவங்க ஆட்சியில் வந்து எங்களதை விட அதிகமாக நடந்திருக்குதுன்னு சொல்லுங்கள். இன்னும் சொல்ல போனால் அவருடைய கவர்மெண்ட்டில் தான் பாலியல் தொல்லை அதிகமாக நடந்தது. பொள்ளாச்சி ஒன்றே போதும் 250 பெண்களுடைய வழக்கு இருக்குது. அப்புறம் பெண்களுக்கு அவர் ஒன்றும் நல்லா தான் செஞ்சுருக்காரு. ஏதாவது ஒரு மூலையில் நடக்கும், அதை எல்லாத்தையுமே அவரை குறை சொல்ல முடியாது திமுகவை. நான் வந்து திமுக கட்சி கிடையாது, இருந்தாலும் பொதுவாக சொல்கிறேன், சரிங்களா? இவங்க வந்து திமுக வந்து ஏடிஎம்கே குறை சொல்கிறதும், ஏடிஎம்கே வந்து டிஎம்கே குறை சொல்கிறது தான் இது வாடிக்கை ஆயிடுச்சு.
இதை விட்டுட்டு மக்களுக்கு என்ன செய்ய போகிறாங்கன்னு அதை தான் சொல்லணும். பெண்களுக்கு இவர் ஆட்சியில் ஒன்றும் நடக்கலையா, எதிர்ப்பு நடக்கலையா, நடக்க தான் செஞ்சுச்சு.